கம்பன் கலைக்கூடத்தினுடைய தலைவர் ஐயா மருத்துவர் அவர்களே, கம்பன் கலைக்கூடத்தினுடைய துணைத் தலைவர் கழுதை நண்பர் வழக்குரைஞர் ரவீந்திரன் அவர்களே, அருமை தம்பி ஆர்மும் அவர்களே, ஆன்று அவிந்த அடங்கிய கொள்கை சார்ந்தவர்களே மற்றும் அவையோர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இலக்கிய நிகழ்வோடு ஐயா மருத்துவருடைய தாயாருடைய நினைவேந்தலையும் இணைத்து வைத்திருக்கிறார்கள். உள்ளபடியே அந்த படத்தை பார்க்கின்ற பொழுதே ஐயாவுடைய முகசாயல் அப்படியே இருக்கிறது. நான் அரங்கத்திற்குள்ளே நுழைந்த உடனே அந்த பார்த்தேன். எனவே அன்னையின் வடிவிலே மருத்துவரை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். எனக்கு பேச கொடுக்கப்பட்ட தலைப்பு சங்க இலக்கியமான புறநானூறு. பொதுவாகவே சங்க இலக்கியங்கள் என்று சொல்லும் பொழுது அதை போலவே புறநானூறு அதை படிக்க வேண்டும் என்று பல பேர் எண்ணிய போதிலும் கூட சரி அதற்குள்ளே எப்படி நுழைவது என்கின்ற ஒரு ஐயமோ அச்சமோ எப்பொழுதுமே ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு பலாப்பழத்தை பார்க்கின்ற பொழுது மேலெழுந்த வாரியாக பார்க்கின்ற பொழுது அது அந்த முட்கள் இருப்பது போல தோன்றுவதெல்லாம் இருக்கிறது. அதே பலாப்பழத்தை அறுத்து அதனுடைய சுளைகளை எடுத்து நம்முடைய அதை சுவைக்கின்ற பொழுதே உள்ளபடி எப்படி அது இனிமை தருமோ அதை போலவே சங்க இலக்கியமான புறநானூறு உள்ளே நுழைந்து விட்டால் அந்த பலாச்சுளையை நாம் உண்டுகின்ற பொழுது என்ன இனிமை இருக்குமோ அதை போலவே அந்த இனிமையை தரக்கூடிய பல பாடல்கள் புறநானூற்றிலே உண்டு. அதையும் தவிர சங்க இலக்கியமான புறநானூற்றிலே நம்முடைய அறம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தமிழிலே உள்ள அறம் என்கின்ற சொல் பல்வேறு நம்முடைய தமிழ் குமுகாயத்தினுடைய சமுதாயத்தினுடைய பல்வேறு விழுமியங்களை உள்ளடக்கிய ஒரு பரந்து விரிந்த சொல்லாகும் அறம் என்ற சொல். அந்த அறத்தை பற்றி சொல்கின்ற பொழுதே இப்பொழுது நான் வழக்குரைஞர் எல்லாம் நீதிமன்றத்திற்கு செல்கிறோம். அதற்கு பேர் நீதிமன்றம் என்றுதான் பெயர். ஆனால் மதுரை காஞ்சியிலே மாங்குடி மருதன் சொல்வார், அச்சமும் அவலமும் ஆர்வமும் நீக்கி செற்றமும் உவகையும் செய்யாது காத்து ஞமன்கோல் அன்னை செம்மை தாகி சிறந்த கொள்கை அரங்கூர் அவயம் என்று சொல்வார். அச்சத்தையும் வெறுப்பையெல்லாம் நீக்கிவிட்டு யார் பக்கமும் சாயாமல் ஞமன்கோல் அன்னை செம்மைத்தாகி என்றால் ஞமன் என்றால் யமனை குறிக்கும். யமனுக்கு இரு கண்கள் இல்லை என்று சொல்வார்கள். அந்த யமன் எப்படி இன்னார் இனியர் என்று பார்க்காமல் சாவை தருமானோ அதை போலவே இன்னார் இனியர் என்று பார்க்காமல் அறத்தை நீதியை வழங்க வேண்டும் என்பதற்காக ஞமன்கோல் அன்ன செம்மைத்தாகி சிறந்த கொள்கை அரங்கூர் அவயம் என்கின்றார். எனவே நீதிமன்றத்திற்கான ஒரு அருமையான தமிழ் சொல் சங்க இலக்கிய சொல் அரங்கூர் அவயமாகும். எனவேதான் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் கூட நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும் பகற்படி மாலை இரவு பொருள் படும்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், கல்லாதவர் உலகில் வாழ்வது எப்படி? எனவே நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி என்கிறார். மேலும் அவர் சொல்கின்ற பொழுதே அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம்படி இறந்த தமிழ் நான்மறை மீண்டும் பிறந்தது என்று சொல்லும்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி. எனவே நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி
பொய்யிலே முக்காற்படி, புரட்டிலே காற்படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூற்களை ஒப்புவதெப்படி? எனவே நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி. இறுதியாக சொல்லுகின்ற பொழுது, தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்று ஆன்றோர் சொன்னபடி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி என்று முடிப்பார். நான் ஏற்கனவே முதலில் சொன்னது போல அந்த பலாப்பழம் தான். எனவே தான் தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்று ஆன்றோர் சொல்படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி என்று சொல்லி முடிப்பார் புரட்சி கவிஞர். அந்த வகையிலே நம்முடைய மருத்துவர் ஐயா கூட ஒரு வரிகளை சொன்னார்கள். சங்க இலக்கிய வரிகள் தான். வள்ளலாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோருக்கும் நடுநாள் யாமத்து கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாழி உடுப்பவை 2. இந்த வரியைத்தான் ஐயா அவர்கள் சொன்னார்கள். 9 நாழி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓரக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே. இந்த உலகத்தை ஒரே குடையின் கீழ் கட்டி ஆளுகின்ற வேந்தனாக இருந்தாலும் சரி, அதை போலவே தன்னுடைய வயிற்று பசியை போக்குவதற்காக இரவென்றும் பகலென்றும் பாராமல் காட்டிலே வேட்டையாடுகின்ற வேட்டுவனாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும், வேந்தனுக்கும் வேடனுக்கும் வேட்டுவனுக்கும் தேவைப்படுவது 9 நாழி சோறு, உடுப்பவை 2 மேலாடை கீழாடை. எனவே இவ்வாறு இருக்கின்ற பொழுதே மலை போன்ற செல்வத்தை நாமே நுகர்வோம் என்று நீங்கள் நினைத்தீர்களே, ஆனால் நீங்கள் நினைப்பது போல நடக்காத. அந்த குன்று போன்ற செல்வம் குன்றின் மணி போல கரைந்து போகும், இல்லாமல் போகும் என்று அந்த பாடல் சொல்கிறது. இது அறம். இதைத்தான் வள்ளுவனும் சொல்வான். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீர துடைத்து என்பார். யார் உள்ளபடியே வறுமையில் வாடுகின்றார்களோ அவர்களை அடையாளம் கண்டு உள்ளபடியே அவர்களுக்கு கொடையை தருவது, ஈகையை தருவதே உள்ளபடியே ஈகை என்பார். இவருக்கு கொடுத்தால், சிறு உதவி செய்தால் இவர் நமக்கு பிற்காலத்திலே பெரும் உதவி செய்வார் என்று குறி எதிர்ப்பு என்றால் அதுதான். ஒரு பந்தை சூற்றிலே எரிகின்ற பொழுது அது திரும்பி வருமல்லவா, அதான் குறி எதிர்ப்பு. அந்த வட சொல்லான பிரதி பலன் என்பார்களே, அதான் அதற்கு நிகரான தமிழ்ச்சொல் குறி எதிர்ப்பு. எனவே இவருக்கு உதவி செய்தால் பெரிய உதவி பின்னால் கிடைக்கும் என்று கருதி உதவி செய்வது உள்ளபடியே ஈகை அல்ல என்று ஈகைக்கும் கூட வள்ளுவன் இலக்கணம் சொல்கின்றார். எனவே நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட புறநானூற்று தலைப்பு நட்பு என்கின்ற தலைப்பாகும். நட்பு என்று சொல்லுகின்ற பொழுதே அது கண்டு பார்த்து பேசி கட்டி அணைத்து பழகுகின்ற நட்பல்ல. ஒருவரை ஒருவர் காணாமலே செவி வழியாகவே கேட்டு உள்ளபடியே உள்ளம் இரண்டும் இணைந்து அன்பு பூண்ட ஒரு நட்பு. இதைத்தான் வள்ளுவன் சொல்வான், புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் என்பான். ஒருவரை ஒருவர் பார்த்து கண்டு பேசி கட்டி அணைத்து உறவாடுவது மட்டும் நட்பல்ல. ஒருவரை ஒருவர் காணாமலே அவரை பற்றி நல்ல பண்புகளை செவி வழி அறிந்து இருவரும் சேர்ந்து உள்ளம் இரண்டும் இணைந்து கொள்ளுகின்ற நட்பே கிழமை என்றால் பெருமை என்று பொருள். அந்த வகையிலே கோப்பரும் சோழனுக்கும் பிசிராந்தையாருக்கும் இருந்த நட்பு அத்தகைய நட்பு. ஒருவரை ஒருவர் காணாமலே பூண்ட நட்பு அந்த நட்பு. கோப்பரும் சோழன் சோழ நாட்டினுடைய பெருவேந்தன். அவனுக்கு வயது முதிர்ந்து விட்டது. அவருக்கு 2 மக்கள், நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி என்கின்ற 2 இளவரசர்கள். அந்த 2 இளவரசர்களுமே நலங்கிள்ளியும் நெடுங்கிள்ளியுமே என்ன நம்முடைய தந்தைக்கு வயது ஆகிவிட்டதே, இன்னும் அவரே அரியணையில் இருந்து கொண்டிருக்கிறாரே, நாம் எப்பொழுது அரியணை ஏறுவது என்கின்ற அந்த பதவி வெறி.
அதை நாம் இப்பொழுது கூட ஒப்பிடலாம். சொன்னால் அவுரங்கசீப் காலத்திலிருந்து சொல்வார்கள். அவுரங்கசீப் காலத்திலிருந்து அல்ல, இப்பொழுது வரைக்கும் கூட நான் பின்னால் வருகிறேன். எனவே அந்த கோப்பெரும் சோழனை எதிர்த்து சரி இவரை தோற்கடித்து, களத்திலே தோற்கடித்து அவரை அரியணையில் இருந்து விரட்டி நாம் அரியணை ஏற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இருவருமே வாளெடுத்து களம் காண முடிவு செய்து விட்டார்கள். கோப்பெரும் சோழனும் நம் மக்களே நம்மை எதிர்த்து களம் வந்து விட்டார்கள் என்று சொல்லி இவனுமே தயாராகின்றான், ஆயத்தமாகிறான் ஆயுதங்களை எடுத்து. அப்பொழுது புல்லாற்றூர் எய்ட்டியனார் என்கின்ற புலவர், புல்லாற்றூர் என்பது உறையூரிலே காவிரியின் வடகரையிலே அமைந்த ஒரு ஊராகும். அந்த ஊரை சார்ந்த புலவர் தான் எய்ட்டியனார். இவர் எயினர் குடியை சார்ந்தவர். அப்பொழுது அவர் அந்த கோப்பெரும் சோழனை நோக்கி அவர் பாடலை பாடுகிறார். மண்டு அமர் அட்ட மதனுடை நோன்தாள் வெண்குடை விளக்கத்து விரல்கள் வேந்தே பொங்கு நீர் உடுத்த இம்மலர்தலை உலகத்து நின் தலை வந்த இருவரும், நின் தலை வந்த இருவரை நினைப்பின் தொன்னரும் துப்பின் நின் பகைஞரும் அல்லர். வெஞ்சமர் கொண்டு வந்துள்ள இவர்கள் இருவருமே உன்னுடைய பகைவர்கள் அல்ல என்று சொல்லி மறுபடியுமே இவர்களை நீ நினையும் காலை நீ மற்றவர்க்கு அணையை அல்ல அடுமான் தோன்றல் என்று சொல்லி பரந்துபடு இசை, பரந்துபடு நல்லிசை எய்தி நீ மற்ற உயர்ந்தோர் உலகம் எய்தி என்று சொல்லி அதனால் அன்னது ஆதலின் நன்றும் பின்னர் நீ ஒளித்த தாயம், பின்னர் நீ ஒளித்த தாயம் இவர்க்குரியதன்றோ இன்னும் கேண்மதி என்று சொல்லி மேலும் அவர் சொல்லுகின்றார். நின்றதுப்பின் நின்னை எதிர்ந்தோர் நின் இளையோர் ஆயினும், எண்ணில் காட்சி இளையோர் ஆயினும் அந்த இளையோர் தோற்பின் நின் பெரும் செல்வம் யார்க்கு எஞ்சுவையே வெஞ்சமர் செல்வ நீ அவர்க்கு உலையின் இகழுனர் ஓப்ப பழி எஞ்சுவையே அதனால் ஒளிக தில் அத்தை நின் மரனே என்று சொல்லி அவர் கடைசியாக சொல்லுகின்ற பொழுதே வானோர் அரும்பெறல் உலகத்து ஆன்றவர் விதும்புரு விருப்போடு விருந்து எதிர்கொளற்கே என்று முடிப்பார். சரி, நீ இந்த இருவரை எதிர்த்து நிற்கிறாயே, அவர்கள் யார்? உன்னுடைய மக்கள். தொன்று தொட்டு பகையை வளர்த்துள்ள சேரனோ சோழனோ, சேரனோ பாண்டியனோ அல்ல, அவர்கள் உன்னுடைய மக்கள். உனக்கு அவர்கள் எதிரியும் அல்ல, அவர்களுக்கு நீ எதிரியும் அல்ல. அருமையான கடுமையான குதிரையை உடையவனே, நீ உன்னுடைய புகழ் உலகமெல்லாம் பறந்திருக்கிறது. நீ அதை போலவே இந்த மேலுலக புகழ் எய்திய பிறகு, நீ இறந்த பிறகு உன்னுடைய செல்வம் யாருக்கு? அவர்களுக்குத்தானே உரியது. அதை விடுத்து நீ அவர்களுக்கு எதிராக போர் செய்ய விரும்பினால் உனக்கு பழி மட்டுமே எஞ்சும். எனவே அதையெல்லாம் பொருட்படுத்தாது நீ நல்லதையே செய் என்று சொல்லி அந்த புலவருடைய அறிவுரையை கேட்டு, அதன் பிறகு கோப்பெரும் சோழன் தான் செய்தது பெரிய தவறு என்று கருதி உடனே அவன் நாம் வடக்கு இருந்து உயிர் விட வேண்டும் என்று சொல்லி அங்கே வடக்கு இருப்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய சொல்லிவிட்டு அவர் வடக்கு இருக்கின்றார். சரி, இந்த வடக்கு இருத்தல் என்றாலே அதை பேராசிரியர் கா நெடுஞ்செழியன் சொல்வார். ஆசீவகமும் ஐயனார் வழிபாடும் என்கின்ற புத்தகத்திலே
அந்த வடக்கு இருந்து தன்னுடைய யாக்கையை உடலை மெல்ல மெல்ல மெலிய செய்து கடைசியிலே உயிரை நீத்தல் என்று பொருள். அதாவது ஆற்றிடை குறை என்பார்கள். ஆறு ஓடுகின்ற பொழுதே அந்த ஆற்றின் நடுவே ஒரு மேடு இருக்கும். அதைத்தான் ஆற்றிடை குறை என்று பாவாணர் மொழிஞாயிறு பாவாணரும் சொல்வார். அந்த வகையிலே அங்கே திருவரங்கம் கோயில் அமைந்துள்ளது அல்லவா, அதே இடத்தில் தான் அதற்கு முன்பாகவே கோப்பெரும் சோழன் வடக்கு இருந்த இடம் அதுவே. அது பின்னரே வந்து அந்த நடுகள் வழிபட்ட பிறகு, நடுகள் நாட்டப்பட்ட பிறகு, அங்கு நடுகள் வழிபாடு ஏற்பட்ட பிறகு அது ஒரு கோயிலாக உருவாயிற்று என்று பேராசிரியர் கா. நெடுஞ்செழியன் சொல்வார். சரி, அதன் பிறகு இந்த கோப்பெரும் சோழனுமே தனியாக சிந்தித்து பார்க்கின்றான். அவனும் ஒரு புலவன், அவன் சொல்லேர் உழவன், அதை போலவே வாளை ஏந்திய வீரனும் கூட. அந்த பாடல், கோப்பெரும் சேரனுடைய பாடல், செய்குவம் கொல்லோ நல்வினை எனவே ஐயம் வரார் கசடையீண்டு காட்சி நீங்கா நெஞ்சத்து துணிவு இல்லோரே யானை வேட்டுவன் யானையும் பெருமே குறும்பூள் வேட்டுவன் வருங்கையும் வருமே என்று சொல்லி, உயர்ந்த வேட்டத்து உயர்ந்திசினோருக்கு செய்வினை மருங்கின் எய்தல் உண்டனில் தொய்யா உலகத்து நுகர்வும் கூடும். தொய்யா உலகத்து நுகர்வு இல்லனில் மாறி பிறப்பின் இன்மையும் கூடும். மாறி பிறவாமை இல்லனில் இமயத்து கோடு உயர்ந்தன்ன தம்மிசை நட்டு தீதில் யாக்கையோடு மாய்தல் தவ தலையே என்று கோப்பெரும் சோழன் முடிப்பான். அதாவது ஒரு செயலை செய்ய முடிவு எடுத்து விட்டால் அதைத்தான் அங்கே சொல்கின்றான். ஐயம் மரார் கசடு ஈண்டு காட்சி நீங்கா நெஞ்சத்து துணிவு இல்லோரே. நீங்க எந்த செயலை செய்ய புறப்பட்டாலுமே கூட நீங்கள் உள்ளபடியே நன்கு சிந்தித்து, இதைத்தான் வள்ளுவன் சொல்வான், தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் என்பான். எனவே ஐயத்தை நீக்கி கசடு எல்லாம் நீக்கி தெளிவான சிந்தனையோடு நீங்கள் உறுதியோடு சென்றால் இன்று யானை கிடைக்கும் என்று வேட்டுவன் யானை வேட்டைக்கு சென்றால் அந்த யானையோடு வருவான். அதை போலவே தெளிவற்ற சிந்தனையின்றி குழப்பத்தோடு ஒரு வேட்டுவன் வேட்டையாட சென்றாலும் கூட குறும்பூள் வேட்டுவன் வருங்கையும் வருமே. ஒரு சிறிய காடை இல்லாமலே வெறுங்கையோடு திரும்பி வருவான். எனவே நான் சொல்லி செய்வினை மருங்கின் தொய்யா உலகத்து நுகர்ச்சி என்றாலே நீங்கள் உள்ளபடியே உறுதியோடு இருந்தால் உங்களுக்கு நீங்கள் மேல் உலகத்திற்கு செல்லலாம். சரி, அப்படி மேல் உலகம் இல்லை என்றாலும் கூட மாறி பிறப்பின் இன்மையும் கூடும். பொதுவாகவே ஆன்மீகத்திலே சொல்வார்கள், அதாவது எனக்கு மறுபிறவி வேண்டாம், இந்த பிறவியே போதும் என்று சொல்லுகின்ற பொழுதே இந்த பிறவியிலே புகழோடு வாழ வேண்டும். புகழ் வாழ்க்கை தான் உள்ளபடியே இமயம் போன்ற புகழ் உடையவர்களே அந்த துணிவு உள்ளவர்கள். எனவே அந்த மாறி பிறப்பின் இல்லனில் கோடு உயர்ந்தன்ன இமயத்து கோடு உயர்ந்தன்ன தம் இசை என்றால் தம் புகழை நட்டி தீதில் யாக்கையோடு மாய்தல் தலையே. எனவே புகழோடு வாழ வேண்டும். இதைத்தான் பெருந்தலை சாத்தனும் புறநானூற்று பாடலிலே சொல்லுவான். அதாவது குமணவள்ளனுடைய கதை உங்களுக்கு தெரியும். குமணனுடைய தம்பி இளங்குமணன் பதவிக்கு இதே போல் ஆசைப்பட்டு அண்ணனை விரட்டி விடுகின்றான். அங்கே குமணன் காட்டிலே வாழ்கின்றான். அப்பொழுது பெருந்தலை சாத்தன், அந்த காலத்திலே புலவர்களுக்கு எப்பொழுதுமே வறுமை அவர்கள் கூடவே பிறந்தது. எனவே தன்னுடைய வறுமையை தீர்ப்பதற்காக அந்த குமணனை காட்டிற்கு அங்கே சென்று குமணனை பார்க்கின்றான். குமணனிடம் கேட்கின்றான், எனக்கு ஏதாவது வேண்டும் என்று. நீ இப்பொழுது வந்திருக்கின்றாயே, நான் அரசனாக இருக்கும் பொழுது வந்திருந்தால் கூட நான் ஏதாவது கொடுத்திருப்பேன். எனவே இப்பொழுது என்னிடம் ஒன்றுமே இல்லை. என்னுடைய தம்பியாகிய இளங்குமணன் என்னுடைய தலைக்கு விலை வைத்துள்ளான்.
எனவே இதோ என்னுடைய வாளை உனக்கு தருகிறேன், அந்த வாளை கொண்டு என்னுடைய தலையை வெட்டி அந்த தலையை எடுத்து கொண்டு போய் என்னுடைய இளவலிடம் தம்பியிடம் காண்பித்து நீ அந்த பொற்காசுகளை பற்றி உன்னுடைய பசியை போக்கிக்கொள் என்று அவன் அந்த வாளை தன்னுடைய உடைவாளை உருவி அந்த புலவன் கையிலே கொடுத்த உடனே அந்த புலவனுக்கு அப்படியே கண்ணீர் அங்கே மாலை மாலையாக கொட்டுகிறது. அங்கேதான் அந்த பாடலை சொல்லி கடைசியாக சொல்லுவார், மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம்புகள் நெறி தாம் மாய்ந்தனரே. இந்த நிலையற்ற உலகத்திலே நிலையாக வாழ விரும்புகின்றவர்கள் தன்னுடைய புகழை இங்கே விட்டுவிட்டு தன்னுடைய பூத உடலை விட்டு செல்வார்கள் என்று சொல்கின்றார். எனவே மேலுலகம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் புகழ் எப்பொழுதுமே உயர்ந்த புகழ், இமயத்து அளவு உயர்ந்த புகழ் என்றுமே இருக்கும். அப்படிப்பட்ட புகழோடு வாழ வேண்டும் என்பதுதான் அந்த பாடலுடைய சாரம். அங்கே அவன் கோப்பெரும் சோழன் அந்த வடக்கு இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து அவன் அங்கே வடக்கு இருக்க அமர்ந்து விட்டான். அப்பொழுது அவன் சொல்கின்றான், தென்னம் பொறுப்பன் நன்னாட்டுள்ளும் பிசுரோன் என்ப என் உயிர் ஓம்புனனே, செல்வ காலை நின்னினும் அல்லற்காலை நில்லனன் மன்னே என்கின்றான். என்னுடைய உயிர் நண்பன் பிசிர் ஆந்தையார் பிசிர் என்கின்ற ஊரிலே தென்பாண்டி நாட்டிலே இருக்கிறார். நான் நன்றாக இருக்கிறேன், அரியணையில் இருக்கிறேன் என்றால் கூட அவன் வரமாட்டான். செல்வற்காலை நில்லினும் அல்லற்காலை நில்லனன் மன்னே, நான் துன்பப்பட்டு துயரப்பட்டு மக்களை போக்கை கண்டு அவருடைய குணங்களை கண்டு நான் வடக்கு இருக்க துணிந்து விட்டேன் என்றால் அவன் இதை கேட்டு துடித்து போவான், ஓடோடி வருவான் என்று அவன் உறுதியாக சொல்லி அவருக்குமே என்னுடைய அருகிலே வந்து ஒரு இடத்தை போடுங்கள் வடக்கு இருப்பதற்கு என்று சொல்லி அவருக்கும் ஒரு இடத்தை போடுவதற்கு ஏற்பாடு செய்கின்றான். இந்த செய்தி அங்கே பிசிராந்தையாருக்கு, அவர் தென்பாண்டி நாட்டை சார்ந்தவர். தென்பாண்டி நாடு பிசிர் என்பது பொதிகை மலையிலே உள்ள ஒரு ஊராகும். எனவே அங்கிருந்து இவன் இங்கே உறையூருக்கு வர வேண்டும், திருச்சிக்கு வர வேண்டும். அவர் உடனே துடிதுடித்து போய் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறார். அந்த பிசிராந்தையார் அவருக்கு ஏற்கனவே உள்ளபடியே வயது அதிகமாக இருந்தாலும் கூட அவர் தோற்றத்திலே வந்து இளமையோடு காட்சி தருவார். என்ன உங்களுக்கு வந்து வயது ஆகிவிட்டது என்று சொன்னார்களே, ஆனால் உங்களை பார்த்தால் அப்படி தெரியவில்லை என்று, அதனுடைய காரணம் என்ன என்று அந்த கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், யாண்டு பலவாக நரையில ஆகுதல் யாங்கு ஆகியரென வினவிதுராயின் மாண்ட என் மனைவியும் என் மக்களும் யான் கண்ட நேர இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே என்று முடிப்பார். எனக்கு வயதாகவில்லை, முடியல, ஏன் வந்து நரைக்கவில்லை என்று கேட்கின்றீர்கள். அதனுடைய காரணம் தெரியுமா? எனக்கு வாய்த்த மனைவி அருமையான மனைவி, அதை போலவே என்னுடைய மக்களும் அறிவு செல்வங்கள், அதை போலவே யான் கண்டனையர் என் இளையரும், எனக்கு உதவி செய்கின்றவர்கள் பணியாளர்கள் வந்து என் குறிப்பை அறிந்து உதவி செய்கின்ற பணியாளர்கள் இளையவர்கள், அதை போலவே என்னுடைய நாட்டு வேந்தனும் அதை போலவே அல்லவை செய்யான் அரண் காக்கும். எனவே அறத்தை கை கொண்டு அவன் ஒழுகி ஆட்சியை நடத்துகின்றவன். அதை போலவே நான் வாழ்கின்ற ஊரிலே ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர்கள் அறிஞர் பெருமக்கள் பலர் உண்டு. இதன் காரணமாகவே நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். அந்த மகிழ்ச்சியே என்னுடைய இளமைக்கும் அதை போல நரை தோன்றாமைக்கும் காரணம் என்று சொல்லி அங்கே பிசிராந்தையார் அதற்கு பதில் சொல்வார். சரி, அதன் பிறகு அவர் அங்கே உறையூரை நோக்கி அங்கே திருவரங்கத்தை நோக்கி செல்ல வருகின்றார். அதன்படியே அங்கே அவரும் அங்கே வடக்கு இருந்து அமர்கிறார். பிசிராந்தையாரும் அங்கே வடக்கு இருந்து அமர்ந்து அவர்களும் 2 பேருமே வடக்கு இருந்து உயிர் நீத்து விடுகிறார்கள். அதை போலவே அவனுடைய அவைக்கள புலவர் பொத்தியார் என்கின்ற புலவர், அந்த பொத்தியாரும் வந்து கோப்பெரும் சோழன் வந்து வடக்கு இருக்க துணிந்த போது நானும் உங்கள் கூட இருக்கிறேன் என்று சொன்னபோது, நீ இப்பொழுதெல்லாம் வர வேண்டாம், உன்னுடைய மனைவி வந்து கருவுற்று இருக்கிறாள்,
எனவே குழந்தை பிறந்த பிறகு நீ வா என்று சொல்லி, அதன் பிறகு அதே போலவே அந்த பொத்தியாருடைய மனைவிக்கு குழந்தை பிறந்த பிறகு இவரும் அங்கே அவன் இறந்து போகிறான் கோப்பெருஞ்சோழன். அந்த வடக்கிருந்த அதே இடத்திலே வந்து இவனும் தனக்கு ஒரு இருக்கையை அமைக்க சொல்லி இவர் இந்த பொத்தியாரும் வந்து அங்கே வடக்கிருந்து அவரும் உயிர் விடுகின்றார். அவர் அந்த வடக்கு இருத்தல் முன்பாகவே ஒரு பாடலை சொல்கிறார். என்ன கோப்பெருஞ்சோழன் வந்து இது மாதிரி பிசிர் என்ற ஊரிலே வந்து பிசிராண்டியார் இருக்கிறார், நான் இவ்வாறு இருக்கப் போகிறேன் என்று கேள்விப்பட்டால் உடனே ஓடோடி வருவார் என்று சொன்னார். அதை போலவே வருவோன் என்ற கோனது பெருமையும் அது பழுதின்றி வந்தவன் அறிவும் வியத்தொரும் வியத்தொரும் வியப்பு இறந்தன்றே. அவர் உடனே வருவார் என்று சொன்னால் அதை சொன்னதை போலவே வந்து இவர் பிசிராண்டியாரும் உடனே வந்து விட்டார். இதை பார்க்கின்ற பொழுது என்னுடைய வியப்பு வந்து அடங்க மறுக்கிறது, எல்லையில்லாமல் போய்கொண்டே இருக்கிறது என்று அவர் அங்கே பொத்தியாரும் அந்த பாடலை சொல்லுகிறார். இதை பார்க்கின்ற பொழுது அதை போலவே இந்த நலங்கிள்ளியும் பெருங்கிள்ளியும் தன்னுடைய தந்தைக்கு எதிராகவே களம்பான துடித்தவர்கள். சரி, இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? இவர்களுக்குள்ளும் பகைமைதான். நலங்கிள்ளி கருவூரை தலைவராக கொண்டு ஆளுகின்றான், அதே போலவே நெடுங்கிள்ளி உறையூரை தலைவராக கொண்டு ஆண்டவன். இருவருக்குமே அங்கே தாயாதி சண்டை, பங்காளி சண்டை. எனவே நலங்கிள்ளி அங்கே உறையூருக்கு சென்று அவனுடைய அரண்மனையை முற்றுகையிடுகிறான். அவன் அந்த கோட்டைக்குள்ளேயே பதுங்கி கிடக்கிறான், அவனுடைய உடன்பிறப்பு நெடுங்கிள்ளி. அப்பொழுது கோவூர் கிழார் வருகின்றார். இவர்கள் இருவரும் தான் கோப்பெருஞ்சோழனை தன்னுடைய தந்தை வயதாகிவிட்ட பிறகும் வந்து அரியணை விடாமல் அவன் இருந்து கொண்டிருக்கிறானே என்று சொல்லி களம் காண துடித்தவர்கள். அவனை தோற்கடித்து அவனை அரியணை விட்டு இறக்கிவிட வேண்டும் என்று சொன்ன இவர்களுக்கும் அதேதான். அண்ணனும் தம்பிக்கும் இங்கே வந்து அந்த உறையூரை முற்றுகையிடுகின்றான் நலங்கிள்ளி. இருவரும் அங்கே போரிட தயார் நிலையில் இருக்கின்றார்கள். அப்பொழுது கோவூர் கிழார் என்கின்ற புலவர் வருகிறார். அங்கே அறிவுரையை சொல்கின்றார் நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும். இரும்பனை வெண்டோடு மலைந்தோ நல்லன், கருஞ்சினை வேம்பின் தெரியலோ நல்லன், நின்ன கண்ணியும் மார்மடை தன்றோ, நின்னோடு பொறுவோன் கண்ணியும் மார்மடை தன்றோ, ஒருவீர் தோற்பினும் தோற்பது நும் குடியே, இருவீர் வேரல் இயற்கை மன்று, குடிபொருள் அன்று நும் செய்தி, நும்மோர் அன்ன வேந்தற்கு மெய்மலி உவகை செய்யும் இவ்விகலே என்று சொல்லி அந்த பாடலை முடிப்பார். சரி, உன்னை எதிர்த்து பனம்பூ அணிந்த சேரனா வந்திருக்கின்றான் களத்திற்கு. இல்லாவிட்டால் வந்து அங்கே வேப்பமும் மாலையை கழுத்திலே அணிந்துள்ள பாண்டியனா படையெடுத்து வந்திருக்கிறார். நீ சூடிய மாலையும் ஆத்தி மாலை, சோழர் குலத்து மாலை. அதே போலவே உன்னுடைய உடன்பிறப்பும் சூடியிருக்கின்ற மாலை வந்து ஆத்தி மாலை. எனவே இருவரிலே நீங்கள் களங்கண்டு யாரிலே ஒருவர் தோற்றாலும் வந்து தோற்றது சோழர் குடி என்ற அவப்பெயரே வரும். எனவே ஒரு போரிலே வந்து இருவரும் உறுதியாக வந்து வெற்றி பெற முடியாது, யாரால் ஒருவர் தோற்றுத்தான் ஆக வேண்டும். எனவே உங்களுடைய சோழ குடிக்கு பெருமை தருகின்ற செயல் அல்ல இது, இழிவு தருகின்ற ஒரு செயல். எனவே உங்கள் எதிரி வேந்தர்கள் அவர்கள் நீங்கள் இருவருமே உடன்பிறப்புகள் இருவருமே வந்து வாளெடுத்து களம் காணுகின்ற காட்சியை கண்டால் அவர்கள் கெக்கேலி கொட்டி சிரிப்பார்கள், அவர்கள் அழியட்டும் என்று மனதிலுள்ள எண்ணுவார்கள். எனவே நீங்கள் போரை விட்டொழியுங்கள் என்று சொல்லி அந்த கோவூர் கிழாருடைய அந்த காலத்திலே புலவர்கள் வறுமையிலே வாடி இருந்தாலும் கூட வந்து அரசர்கள் போர் தொடுக்கின்ற பொழுது அங்கே அவர்களை தட்டி கேட்கின்ற அந்த உள்ள வலிமையை பெற்றிருந்தார்கள் அந்த புலவ பெருமக்கள். எனவே அந்த புலவர் சொல்லி அங்கே அந்த போருமே முடிவுக்கு வருகிறது. போர் நடக்க வேண்டிய போர் முடிவுக்கு வருகிறது. சரி, இதே போலவே கம்ப ராமாயணத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, என கம்பன் கலைக்கூடம் அல்லவா, எனவே தயரதன் அவனுக்கு வந்து வயது முதிர்ந்து விட்டது, என்னுடைய தலையிலே வெள்ளி கம்பி தோன்றிவிட்டது, எனவே நான் அரசாட்சியை வந்து ராமனிடம் ஒப்படைக்க வேண்டும். அதைத்தான் வாழ்க்கையிலே நிறைவு பெற்றவன் அங்கே தயரதன். அந்த வரிகள் இறந்தே கடந்தான் இறப்போர் கடல்,
எண்ணில் நுண்ணூல் ஆய்ந்தே கடந்தான் அறிவு அளக்கர், வாளால் காய்ந்தே கடந்தான் பகை வேலை, கருத்து முற்ற தோய்ந்து திரு தொடர் போக பவ்வம் என்று அங்கே முடிப்பார்கள். அதாவது அங்கே யார் யார் தயரனிடம் பொருள் கேட்டார்களோ அந்த கடல் போன்ற கூட்டம் அவர்களுக்கு ஈதல் என்கின்ற தெப்பத்தின் வாயிலாக அந்த இறப்போர் கடலை கடந்தவன் தயரதன். அதை போலவே எண்ணில்லாத நுண்ணிய நூற்களை கற்று அதையும் கற்று துறை போகியவன் தயரதன். அதை போலவே தன்னுடைய பகைவர்களை களத்திலே கண்டு வாளால் வீழ்த்தி அந்த வெற்றியை, அந்த பகை என்கின்ற கடல் போன்ற பகையும் கடந்தவன் வாளால் தயரதன். அதை போலவே கருத்து முற்ற அந்த எல்லா இன்பங்களையும் கடல் போன்ற இன்பங்களையும் துய்த்தவன் தயரதன். எனவே வாழ்க்கையிலே எல்லாவற்றையுமே நுகர்ந்து விட்டால் எல்லாவற்றிலும் கரை கண்டவன். எனவேதான் தனக்கு பிறகு ராமன் முடிசூட்ட வேண்டும் என்கின்றார். அதைத்தான் தயரதன் சொல்வதாக கம்பன் சொல்வார். இறந்திலன் செருக்களத்தில் ராமன் தாதை, இறந்திலன் செருக்களத்தில் ராமன் தாதை, தான் அறல் நிரம்ப மூப்பு அடைந்த பின்னரும் துறவரம் இவன் போகாமல் இருக்கின்றான் என்ற பழிச்சொல் வந்துவிட்டால் நான் பிறந்ததன் பயன் என்ன? எனவே ஒன்று செருக்களத்திலே வேதனாக இருந்தால் செருக்களத்திலே விழுப்புண்பட்டு அங்கே இறந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அறங்களை எல்லாம் கண்ட பிறகு தான் முதிர்ந்து விட்டோ வயதாகிவிட்டது, எனவே துறவரம் பூண்டு இந்த வாழ்க்கையினுடைய பயனை நாம் காண வேண்டும். இதில் இரண்டையும் செய்யாவிட்டால் நான் பிறந்து என்ன பயன் என்று தயரதன் சொல்லி இதற்காக ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்கிறதை சொல்கின்றான். சரி, களத்திலே விழுப்புண் என்று சொல்கின்ற போதே களத்திலே விழுப்புண் பெற்று வீரச்சாவை அடைவதை புறநானூற்று பல பாடல்கள் சொல்லும். அதிலே ஒரு வீரத்தாயை மரத்தாயை பற்றிய பாடல் உண்டு. நரம்பு எழுந்து உலறிய நிரம்பா மெந்தோள் முளறி மருங்கின் முதியோள் சிறுவன் படை அழிந்து மாறினன் என்று பலர் கூற மண்டு அமர்க்கு உடைந்தன ஆயின் உண்ட என் கொங்கையை அறுத்துடுவேன் யான் என சினை கொண்ட வாளோடு படுகுணமும் பேரா செங்கடம் துளவுபோல் சிதைந்து வேறாகிய படுமகன் கிடக்கை காணு ஈன்ற ஞாண்டினும் பெரிது உவந்த நிலைய என்று அந்த காக்கை பாடுகிறார் நச்சில்லையார். அந்த பாடல் வரியை முடிப்பார். சரி, களத்திலே போர் நடக்கிறது. எல்லோரும் மாலை வந்து விட்டார்கள். அந்த மரத்தாய் வீரத்தாய் கேட்கின்றால், என் மகனும் உங்களுடன் களத்திற்கு வந்தானே, அவன் ஏன் இன்னும் வரவில்லை என்று கேட்பதற்கு அந்த திரும்பி வந்தவர்கள் சொல்கின்றார்கள், அந்த களத்திலே எதிரியினுடைய படையை கண்டு இவன் புறமிதுகிட்டு ஓடி வந்த பொழுது அந்த எதிரி படை வீசிய வேளால் இவன் முதுகிலே புண்பட்டு களத்திலே கிடக்கிறான் என்று சொன்ன உடனேயே உறுதியாக இருக்காது, என் மகன் அப்படி இறந்திருக்க மாட்டான், நீங்கள் சொல்வது உளபடியே உண்மையாக இருக்குமே ஆனால் அவன் பால் உண்ட என் கொங்கையை நான் அறுத்து எறிவேன் என்று சொல்லி கையிலே ஒரு வாளை எடுத்துக்கொண்டு அந்த களத்திற்கு செல்கின்றாள். அங்கே குவியல் குவியலாக பிணங்கள் கிடக்கின்றன. அந்த வாளால் புரட்டி புரட்டி பார்க்கின்றாள் தன் மகன் எங்கே என்று. கடைசியாக இறுதியாக கண்டுபிடிக்கின்றாள். அங்கே இவளுடைய மகன் அங்கே நெஞ்சு பிளக்கப்பட்டு விழுப்புண்பட்டு அங்கே வீழ்ந்து களத்திலே கிடக்கின்றான். அதை பார்த்த உடனே இவளுடைய கண்களிலே அப்படி மகிழ்ச்சி கண்ணீர் ஊற்றெடுத்து அப்படியே பாய்கிறது, அந்த களத்தையே நிறைக்கிறது. எனவேதான் ஈன்ற ஞாண்டினும் பெரிது உவந்தனளே என்று இதனுடைய துறையை உவகை கருட்சி என்பார்கள். மகிழ்ச்சியால் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறதே அந்த இலக்கணத்திலே துறையிலே உவகை கருட்சி என்பார்கள். எனவே இதை போலவே பல பாடல்கள் உண்டு. சங்க இலக்கியத்திலே இன்னும் நிறைய பாடல்கள் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கோப்பெரும் சோழனுக்கும் அவனுடைய மக்களுக்கும் அந்த பதவி வெறி எப்படி
சொன்னேன். பொதுவாகவே நம்முடைய சங்க இலக்கியங்களை பற்றி பேசுகின்ற பொழுது நடப்பு நிகழ்வுகளையும் நாம் பொருத்தி பார்த்து தான் பேச வேண்டும். அரசியலாக இருக்காது. ஏன்னா எல்லோ அரசியல் கட்சிகளுமே அதை செய்கின்றார்கள். எனவே யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அவுரங்கசீப் காலத்திலே கூட சொல்லுவார்கள், அவன் தந்தையை கொண்டுதான் ஆட்சிக்கு வந்தான் என்று. அதே போலவே மராட்டியத்திலே பால் தாக்கரே இருந்தார். பால் தாக்கருடைய மறைவுக்கு பின்னர் அவருடைய அண்ணன் மகன் ராஜ் தாக்கரேக்கும் உதய் தாக்கரேக்கும் கடுமையான போர். இப்பொழுது ஏதோ ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அதை போலவே நம்முடைய தமிழ்நாட்டிலும் நாம் பார்த்திருக்கின்றோம். அரசியல் பற்றி நான் பேச எல்லா கட்சிகளும் செய்கிறார்கள். எனவே யார் என்னை குற்றம் சொல்ல முடியாது. எனவே ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் நடந்த சண்டை எல்லாருக்குமே தெரியும். ஸ்டாலினுக்காக அங்கே உறுதியோடு இருந்தவர் மறைந்த தா கிருஷ்ணன் அவர்கள் நடைபெற்றின் போது கொல்லப்பட்டார்கள். அதை கொண்டவர்கள் யார் என்று தெரியும். அதை போலவே தினகரன் செய்தித்தாளிலே அடுத்து யார் முதல்வர் என்கின்ற கருத்து கணிப்பிலே ஸ்டாலின் தான் வருவார் என்ற அந்த பத்திரிகை அந்த செய்தித்தாள் போட்டது. அது என்ன, அதனால் வெகுண்டு எழுந்து சினந்து அழகிரி தினகரன் ஆளை அனுப்பி அலுவலகத்துக்குள்ளே அங்கே 3 பேர், இவர்கள் குடும்பத்தில் யாரும் சாகவில்லை. எனவே தினகரனிலே அப்பாவி அங்கு வேலை பார்த்த 3 பேர் இறந்து போனார்கள். அதுக்கு நிறைய உண்டு. பாமகவிலிருந்து எல்லா கட்சிகளுமே வரலாம். எனவே நம்முடைய சங்க இலக்கியங்களை எல்லோரும் பயில வேண்டும். சங்க இலக்கியத்திலே அறத்தையும் மரத்தையும் பற்றி பாடல்கள் நிறைய உண்டு. பேசிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் காலத்தினுடைய அருமை கருதி எனக்கு வாய்ப்பை நல்கிய கம்பன் கலைக்கூடத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.